தோல்விகள் தோல்விகள் பொதுவாகவே நாம் தோல்விகளை விரும்ப மாட்டோம். எதை எடுத்தாலும் வெற்றி பெறணும், எதை எடுத்தாலும் முன்னேறணும், எது எடுத்தாலும் பலிக்கணும், அப்படிதான் நம்ம விரும்புவோம். அநேகருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள்லாம் வேதத்திலே இருக்கு. 1 சங்கீதம் 3ஆம் வசனம் கடைசி வரி எப்படி முடியுது அப்படின்னு கேட்டா, அவன் செய்வது எல்லாம். எவ்வளவு சந்தோஷமான ஒரு வார்த்தை அது. அவன் செய்வதெல்லாம். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கணும். மரம் நட்டேன், இலை உதறவே இல்லை, காலத்துக்கு கனி கொடுக்குது, செய்யறதெல்லாம் வாய்க்குது. எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை அது, எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை. பொதுவாகவே நாம் அப்படி வாழணும், வெற்றியோடையே வாழணும். வெற்றி இல்லாம நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது, தோற்றக்கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருக்கும். ஆனா வாழ்க்கையை நம்ம கடந்து போகும்போது நம்ம சந்திக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று கேட்டீங்கன்னா, தோல்வி. தோல்வி. இந்த தோல்வி எப்படியெல்லாம் வரும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 5 காரியம் காண்பிக்கிறேன், எழுதுங்க. நம்பர் 1, defeats can come to people of any age. தோல்விகள் எந்த வயதிலும் வரலாம். நீங்க ரொம்ப இளமையான பிள்ளையா இருக்கலாம், முதிர் வயது உள்ளவரா இருக்கலாம். எந்த வயதிலையும் தோல்வி என்பது ஒரு மனிதனை சந்திக்க முடியும். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆக முடியும். மோசேயை போன்ற 120 வயசு உள்ளவர் கூட ஃபெயில் ஆவார். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? தோல்விக்கு வயதே கிடையாது. எந்த வயதிலேயும் ஒருவன் தோற்று போகலாம். நம்பர் 1. 2வது எழுதுங்க. defeats can come to people of any background. எந்த பின்னணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும், அல்லது நாம் தோல்விகளை சந்திப்போம். எந்த பின்னணி நமக்கு இருக்கலாம். அதாவது நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம். நீ வந்து ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனா இருக்கலாம், அதே நேரத்தில் சாதாரண ஒரு கடைநிலை மனிதனாக இருக்கலாம். யோபு பாருங்க, he went bankrupt. முழுவதுமாக இழந்து ஒன்றுமில்லாத ஆண்டியை போல மாறினான். அவன் யார் தெரியுமா? கிழக்கத்தி புத்திரரிலேயே அவன் தான் மகா பெரியவன். 1000 கால்நடைகளை வைத்து பராமரித்தவன். பல 100 வேலையாட்கள் அவன் வீட்டில் வேலை செய்தாங்க. ஒரு பெரிய கம்பெனி போல, என்டர்பிரைஸ் போல அவன் நடத்தி கொண்டிருந்தான். ஒரே நாளில் அவனுடைய பிஸ்னஸ் வந்து 0வாக மாறினது. நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. இன்றைக்கு மாத்திரம் யோபு வாழ்ந்திருந்தா பல வாரங்களுக்கு இவருடைய செய்தி தான் ஹெட்லைன்ஸ்ல போயிருக்கும். இத போல உலகத்தின் முதல் நிலையில இருந்த பணக்காரர், செல்வந்தர், அதிபதி ஒன்றுமில்லாமல் போனார், பெரிய தோல்வி அடைந்தார் அப்படின்னு செய்தி போடுவாங்க, பேட்டியெல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த இடமே கேமரா குரூப்பே உட்காந்துருக்கும். எல்லாமே இழந்து போனான் என்று நமக்கு பலவிதமான வீடியோ ஷாட் காமிச்சிருப்பாங்க, ட்ரோன்லாம் காமிச்சிருப்பாங்க. இங்கே தான் ஆடு இருந்தது, இங்கே தான் மாடு இருந்தது, இங்கே தான் ஒட்டகம் இருந்தது, ஒன்றும் காணோம். யோபுவிடம் பேட்டி எடுக்க போனோம், வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வந்திருக்கும் செய்தி. பெரிய தோல்விங்க, சின்ன தோல்வி இல்லை. யோசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தோல்வி அது. முகத்தை வெளியே காட்ட முடியாத அளவு ஒரு பயங்கரமான வெட்கத்தை கொண்டு வந்த தோல்வி. அடுத்தது 3வது தோல்வி யாருக்கு வர முடியும்னா, people defeats can come to people of any caliber. எந்த திறமை படைத்தவனுக்கும் தோல்வி வரும். எந்த திறமை படைத்தவனுக்கும் தோல்வி வரும். நல்ல பலமா திடகாத்திரமா இருக்கிறவங்க தோல்வியை சந்திப்பாங்க. ரொம்ப பலவீனப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தோல்வி வரும். ரொம்ப ஞானமா இருக்கிறாங்க பாருங்க, புத்தி கூர்மையா இருக்காங்க பாருங்க, அவங்களும் தோற்று போவாங்க. ஒண்ணுமே தெரியாதுங்க, ஒன்றும் புரியாதுங்க அப்படின்றவங்களும் தோற்று போவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இவரை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அவரே பார்த்தீங்கன்னா பரிதாபமா ரொம்ப கம்மி மார்க் வாங்கி ரொம்ப வெட்கத்தோட உட்காந்துருப்பாரு. சில பேர் இது ஃபெயில் தான் அப்படின்னு எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சிருவாங்க. எழுதுறவனுக்கும் ஒரு பயமே எல்லாம் போவான், நமக்கு யார் மார்க் கொடுப்பா அப்படின்னு. ஸோ அவன் எப்படி பார்ப்பான்னா, நமக்கு 2 டிஜிட்ல ஏதாவது மார்க் வந்தாலே வெற்றி தான் நினைப்பான். அவனுக்கு தோல்வி வரும். எனிபடி கேன் ஃபெயில். எந்த கேலிபர்ல இருந்தாலும் நீங்க ஃபெயில் ஆகும். நம்பர் 4, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 2 சாமுவேல் 17:23 அகித்தோப்பேல்னு ஒருத்தன் இருந்தான். 3வது குறிப்புக்கு, அகித்தோப்பேல் பெரிய ஆலோசகர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருந்தார். ஆனா அவனுடைய ஆலோசனை என்ன செய்தது? ஆபத்தமானது, நிராகரிக்கப்பட்டது. அது மாதிரி பெரிய பெரிய லெவலில் நீங்க இருக்கலாம், ஆனாலும் தோல்வி வர முடியும். 4வது, defeats can come to people of any designation. எந்த பதவியில் இருக்கிறவனுக்கும் தோல்வி வரும். மாணவர்களும் தோற்பாங்க, டீச்சரும் தோப்பாங்க.
வேலைக்கு போகிற மனுஷனும் தோற்று போவான், வேலைக்கு வைத்த எஜமானும் பாஸும் தோற்று போயிடுவார். திருமணமானவங்களுக்கும் தோல்வி வரும், தனிக்கட்டையாக இருக்கவங்களுக்கும் தோல்வி வரும். ஆட்டுக்கும் தோல்வி வரும், மெய்ப்பனுக்கும் தோல்வி வரும். ஆடும் காணாமல் போவோம், மெய்ப்பனும் வெட்டப்படுவான். தோல்வி என்பது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்குது. அதுக்கு பொசிஷன் போஸ்ட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் தோல்வி வரும். பல ஆண்டுகளாக இவங்க தோற்கவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் வெற்றி கூட்டணி, வெற்றி அணி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அது எப்போ தோக்குன்னு யாருக்குமே தெரியாது. பைபிளில் யோசுவான்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, இவர் ஒரு பெரிய படை வச்சிருந்தார். இந்த படையை வச்சுட்டு எரிகோவினுடைய மேற்கொள்ள முடியாத இதெல்லாம் எக்கால ஊதிய கீழே இறக்கிட்டாரு. எரிகோவை சர்வநாசம் பண்ணாங்க, பயங்கரமான ஒரு வெற்றி எடுத்தாங்க. அதே படை ஆயி பட்டணத்துக்கு போனாங்க, படுதோல்வி அடைந்து திரும்பி வந்தாங்க. ஸோ நம்ம என்ன பட்டங்கள், கிரீடங்கள், பதவிகள்லாம் பெற்றிருந்தாலும் எப்போ நம்மளை எப்படிப்பட்ட தோல்வி சந்திக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. சில பேர் நான் இது வரைக்கும் ஒரு முறை கூட ஃபெயில் ஆனதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் ஒரு சின்ன தோல்வியை பார்த்தோன்னு தூண்டு உட்காந்துருவாங்க. ஏன்னு கேட்டால் நான் என் லைஃப்பில் ஃபெயில் ஆனதே கிடையாது, எல்லாருமே என்ன நம்பினாங்க, நான் ஃபெயில் ஆக மாட்டேன்னு எல்லாரும் நம்பினாங்க, ஆனால் நான் தோத்துட்டேனே. அது கஷ்டமாக இருக்கும் அது. ஆனால் தோல்வி என்பது எந்த பதவியில் இருக்கிறவனையும் வந்து அடையும் என்பது வேதம் நமக்கு சொல்கிறது. கடைசியாக, டிஃபீட்ஸ் கம் டு பீப்புள் ஆஃப் எனி லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படிப்பட்ட அனுபவம் மிக்கவர்களுக்கும் தோல்வி வரும். நீங்க ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், அமெச்சராக இருக்கலாம், கை தேர்ந்தவராக இருக்கலாம், சாதாரண இப்போதான் கத்துக்குட்டியாக இருக்கலாம், தோல்வி வரும். தோல்வி வரும். சாமுவேல் தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி இல்லை. அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட தரையில் விழலை. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு பலசாலியான இந்த தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண முதல் ராஜாவே கர்த்தர் நிர்மூலம் பண்ணிட்டார். அவன் ராத்திரியெல்லாம் அழுது கிடந்தான்னு போன வாரம் நம்ம கவனித்தோம். எப்படி துக்கமாயிட்டான்னு சொல்லி. ஏன்னா ஒரு பெரிய ஏமாற்றத்தை இந்த சவுல் ராஜா கொடுத்தாங்க. அதை சாமுவேலால் ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கா தோல்வி, நானா தோத்துட்டேன், எனக்கா இந்த ஏமாற்றம், நம்ப முடியல அவனால. அதனால நம்ம எவ்வளவு அனுபவம் வச்சுக்கிட்டோம் இருந்தாலும் தோல்வி வராதுன்னு மட்டும் தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. நீங்க தோல்வி வந்துட, எனக்கெல்லாம் நான் தோக்கவே மாட்டேங்க, நான் தோக்க மாட்டேன். தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, யானைக்கும் என்ன செய்யுமா அடி சறுக்குன்னுவாங்க தமிழ்ல. அதனால எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தவறு செய்யலாம், தோல்வி வரலாம், விழலாம். பவுல் சொல்வார், நிற்கிறவன் விழாதபடி எப்படி இருக்கணும், எச்சரிப்பா இருக்கணும். எதையுமே வச்சு ஐயோ நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு நாளுமே தைரியம் கொண்டுடக்கூடாது. எனக்கெல்லாம் இவ்வளோ அனுபவம் இருக்குது, எனக்கெல்லாம் நடக்காது. இங்கே பொதுவாக பாருங்கள், கார் ஆக்சிடென்ட் நடக்குது பாருங்கள். இந்த கார் ஆக்சிடென்ட் நடக்கிறதுல 90% ஆக்சிடென்ட் யாரால் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். 20 வருஷம் 30 வருஷம் அப்படி ஓட்டுறவங்க தான் 90% விபத்துகள் சிக்கிறாங்க. இந்த எல்போர்டு இருக்கு பாருங்க, பொதுவாக ஆக்சிடென்ட்லாம் மாட்டாது. ஏன்னா வண்டி வராத போதே பிரேக் அடிப்பார் அவர். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு பயத்திலே தான் ஓட்டுவார். அந்த வண்டியை 30 தாண்ட மாட்டார். 30 போனாலே 300 போன மாதிரி இருக்கும் அவருக்கு. ஒரு ஃபீலிங் இருக்கும். அவர் பயந்து 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 இடது பக்கம் வலது பக்கம் முன்னால பின்னால மேலே கீழே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். அவ்வளோ கவனமாக இருப்பார். ஒரு நாய்க்கு கூட பிரேக் அடிச்சு நிறுத்துவார். அவ்வளோ பண்பாடு நடந்துக்குவார். ஆனால் அந்த 40 வருஷம் வண்டி ஓட்டுற ஆளை பார்த்துருக்கீங்களா? நமக்கு தெரியாதா? போடு ஓவர்டேக் பண்ணுறான் பாருங்க, அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அனுபவம். நமக்கு அனுபவத்துலலாம் நமக்கு தெரியும் எப்படி போகும் இந்த வண்டி, எப்படி கிராஸ் பண்ணலாம், எப்படி கட்டடிக்கலாம், எப்படி ஓவர்டேக் பண்ணலாம், இந்த குறுகிய சந்தில் எப்படி போகலாம். அந்த ஒரு தைரியம் இருக்கு பாருங்க. அந்த தைரியம் அநேக வேளையில் அனுபவம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா பண்ணிடலாம். ஆனால் அங்கே தான் படுதோல்வி அலையிறவங்க பாருங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்காங்க, அவங்களாம் ஒவ்வொரு நாளும் பல கோடிகளில் புரள்றவங்க இருக்காங்க. திடீர்னு ஒரு செய்தி வருது, இத்தனை கோடியும் நஷ்டம். அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 50 வருஷமா பிஸ்னஸ் இருக்காங்க, 60 வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, பல கோடிகள் புரளுது. அவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும். ஆனால் அந்த உச்சக்கட்ட அனுபவத்தில் ஒரு தவறான முடிவு செய்யும் போது படு தோல்வி அடைந்து மொத்தமும் ஒன்று இல்லாமல் போயிடும். நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் தான் தோல்வி அடைவார்னு நினைக்காதீங்க. சில தடவை யார் கூட தோல்வி வரும், பெட்டி கடை வச்சுக்காரு பாருங்க, அவர் கூட கடனில் இருப்பார். அவர் வெறும் முறுக்கு வியாபாரம் தான் பண்ணிருப்பார், அப்பளம் தான் வியாபாரம் பண்ணிருப்பார். அவர் சின்ன பெட்டி கடை வச்சு மிட்டாய் கொடுத்துட்டு இருப்பார். இவர் தவறாக போய் ஒரு சீட்டில் போய் மாட்டினார்னா அந்த சீட்டு ஒரு 50,000 தான் சீட் இருக்கும், அவ்வளோதான். நிறைய வழக்கு குட்டிசுவராக போயிருக்கும். அதில் போய் மாட்டி வெளியே வர முடியலன்னுவாங்க. ஏன்னா சின்னதோ பெருசோ அனுபவசாலியோ அனுபவம் எல்லாருக்குமே தோல்வி வரும். சொல்லுங்க, யாருக்கு தோல்வி வரும்?
நான் பாஸ்டர் வாக்கு தத்துவன்றீங்க, இதுதான் நிஜம். தோல்வி என்பது எல்லாருக்குமே வரும். நான் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதை படிக்கும்போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை கவனிங்க, நான் வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையினும் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களிலே பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இப்ப நம்ம படிச்ச கதை யாருடைய கதைன்னு கேட்டா, தாவீது என்ற மாவீரனுடைய கதை. இந்த தாவீது அப்படின்ற மனிதனை நீங்க பார்ப்பீங்களானா, இந்த தாவீதை வந்து தோற்று போவான்னு யாராவது கற்பனை பண்ண முடியுமா? ஏன்னா தாவீது அப்படின்றதே பொதுவாக பிள்ளைகளுக்கு நம்ம என்கரேஜ் பண்றதுக்கு தான் தாவீது கதையெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். தாவீது என்ன செய்தான்னா, சின்ன பிள்ளைக்கும் பெரிய ஆளுக்கும் அவர் தான் சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு பிக்சர் அவர் கிரியேட் பண்ணும். ஓ, ஹி இஸ் த அல்டிமேட் விக்டர், அவர் தோல்வியே வராதுன்ற மாதிரி ஒரு ஒரு இமேஜ் அவர் மேல இருக்கு. ஏன்னா ஒன்றன் பின் ஒன்றாக பல வெற்றிகளை எடுத்தவர் தாவீது. ஒரு முறை சிங்கமும் கரடியும் அவருக்கு எதிராக வந்தது. யுத்தத்தின் முடிவில் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவீது ஜெயித்தார், சிங்கமும் கரடியும் தோற்று போனது. ஒரு 9 அடி உயர ஒரு ராட்சதன் கோலியாத் தாவீதோடு யுத்தம் பண்ணினான். யுத்தத்தின் முடிவு என்ன செய்தின்னு கேட்டா, தாவீது ஜெயித்தான். பெரிய ராட்சதன் முகங்குப்புற விழுந்து இறந்து போனான். ஒரு நீண்ட நாள் பகை தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்துக்கு விரோதமாக இருந்தது. இவன் ஆட்டிடையன், சவுலோ ராஜா. இவன்கிட்ட பலம் ரொம்ப குறைவு, ஆனால் சவுலிட்ட பலசாலிகள், பெரிய படை, தேசமே அவன் பின்னாடி நிற்குது. ஆனால் கதையின் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுலின் குடும்பம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே வந்தது. தாவீதின் குடும்பம் நாளுக்கு நாள் பலனடைந்து கொண்டே வந்தது. முடிவில் பார்த்தீங்கன்னா சவுல் தோற்று போனான், தாவீது ஜெயித்தான். இந்த கதைகள்லாம் படிக்கும் போது தாவீதெல்லாம் தோக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம வாசித்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் சிக்லாக்ல தாவீது தங்கியிருந்த பட்டணத்தில் அவன் மனைவிகளையும் அவனோடு கூட இருந்த மனிதர்களுடைய எல்லா பிள்ளைகள் குடும்பம் எல்லாத்தையும் சிறைபிடித்து கொண்டு போயிட்டு அவங்க தங்கியிருந்த அத்தனை வீட்டையும் அக்கினியினால் சுட்டரித்து போட்ட அமலேக்கியரை குறித்து படிக்கிறோம். வேதம் சொல்லுது, ஒவ்வொரு முறையும் தாவீது திரும்ப வரும்போது இவனை பாடல்களாலும் நடனங்களாலும் வரவேற்ற ஒரு கூட்டம் இருந்தது, சேர் லீடிங் கிரவுட் இருந்தது. இந்த முறை பார்த்தீங்கன்னா தாவீதும் சரி அவனோடு இருந்த எல்லாரும் சரி பலன் இருக்கிற வரைக்கும் அழுதாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெற்ற மனுஷன் வாழ்க்கையில் அவ்வளவு துக்கம், கண்ணீர், அழுகை அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. இது நமக்கு என்ன காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷனுக்கும் தோல்வி வரும். இந்த தாவீது சாதாரண ஆள் இல்லைங்க. அந்த நேரத்தில் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படித்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வாசமாயிருந்து ராஜ்யபானம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேல் இடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் லக்கம் என்று அப்படியே போட்டு நீங்க 12ஆம் அதிகாரம் வரைக்கும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அதுதான் எழுதியிருக்கு. இவர்கிட்ட யாரெல்லாம் இருந்தாங்கன்னா பயங்கரமான பராக்கிரமசாலிகள், பலவான்கள் எல்லாம் கூட இருந்தா கூட தாவீதுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக தான் இருந்தது. அதை தவிர்க்க முடியல. பாருங்க, நம்ம நிறைய வேளையில நினைக்கிறோம் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்துட்டோம்னா இனிமே நமக்கு தோல்வியே வராதுன்னு நினைக்கிறோம். தயவு செய்து அப்படி மட்டும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. சில பேருடைய தோல்விகள் எப்படின்னா பப்ளிக் டிஃபீட். எழுதுங்க, எப்படிப்பட்ட தோல்வி? பப்ளிக் டிஃபீட்னா வெளியரங்கமான தோல்வி. வெளியரங்கமான தப்பா இருக்குது, வெளியரங்கமான தோல்வி. எல்லாரும் பார்க்கிறபடி தோத்துட்டோம். தோல்வியை உலகமே பேசினது, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துருச்சு, எங்க நண்பர்களுக்கு தெரிய வந்துச்சு, ஸ்கூலுக்கு தெரிஞ்சது, எங்க காலேஜுக்கு தெரிஞ்சது, எங்க ஆஃபீஸில் தெரிஞ்சது, நான் தோத்து போயிட்டேன், எல்லாருக்கும் கதை பரம்பிருச்சு. இது ஒரு விதமான தோல்வி. இன்னொரு தோல்வி இருக்கு, பிரைவேட் டிஃபீட்ஸ். வெளியரங்கமா தோற்கலனாலும் ரெண்டாவது தோல்வி என்னன்னா பிரைவேட், தனிப்பட்ட அல்லது அந்தரங்க தோல்விகள். அந்தரங்க, அப்படி எழுதுங்க, அந்தரங்க தோல்வி. டைட்டில் தமிழ்ல கரெக்டா போடுங்க. அந்தரங்க தோல்விகள் வரலாம்.
அந்தரங்க தோல்விகள். இது வந்து வெளியே தெரியாது, நம்ம யார்ட்டையும் சொல்லவும் இல்லை, பேசவும் இல்லை, பேச முடியாது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தெரியுமா, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ளே நடக்கிற போராட்டங்களை வெளியே அப்படியே மறைச்சிட்டு இருப்பாங்கன்னா, கல்யாணத்தில் எல்லாரும் நல்லா உடை உடுத்தி நல்ல நகை நட்டு போட்டுட்டு பயங்கரமாக பிரகாசமாக எல்லாருக்கு முன்னாடி வெற்றி வாகை சூடுற மாதிரி நல்ல முகத்தோட நல்ல மேக்கப்லாம் போட்டு வந்து ஃபோட்டோக்கு நின்றுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும், பெரிய தோல்விகள். இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன்லாம் வராமல் போனால் எல்லாம் கேட்பாங்க, அதனால் வா கூட வந்து நெல்லு, போஸ் கொடு, ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் போடு அப்படின்வாங்க. ஏன்னா இந்த தோல்வி வெளி தெரியக்கூடாது. அப்போ நிறைய தனிப்பட்ட அந்தரங்க தோல்விகள் இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட தோல்விகள் உண்டு, வெளியே யாருக்குமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு. இப்படிப்பட்ட தோல்விகளால் நம்ம எல்லாருமே நாம பாதிக்கப்படுறோம், நம்ம இதை கடந்து போகிறோம். இந்த தோல்வி வரும்போது ரொம்ப நமக்கு வேதனையை கொண்டு வரும், ரொம்ப துக்கத்தை கொண்டு வரும். ஏனென்றால் தாவீதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பலசாலி, கூட இருந்த அத்தனை பலவான்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள்னு போட்டிருக்கு. அப்புறம் எவ்வளவு துக்கம் அவங்களை நிரப்பியிருக்கும் பாருங்க. நான் தேசத்துக்காக யுத்தம் பண்ண போனா, என் நண்பர்களுக்காக யுத்தம் பண்ண போனா, கடைசியில் என் வீட்டையே ஒருத்தன் சூறையாட்டிட்டு போயிட்டான். வீடு பற்றி எரிஞ்சிருக்கு, என் பிள்ளைகளை காணும், என் மனைவியை காணும், எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அப்போ வெளியரங்கமாக பெரிய வெற்றி தெரிந்தாலும் அந்தரங்கத்தில் பயங்கரமான தோல்வி இருந்தது. இது ரொம்ப துக்கமான ஒரு காரியம். இந்த துக்கத்தை வந்து நான் 4 விதமாக விளக்கலாம். எப்படிப்பட்ட துக்கம் வெளிப்படும்? 4 ways grief can exhibit itself. துக்கம் என்பது எப்படி வெளிப்படும்? ஒரு மனுஷனுக்கு துக்கம் இருக்கிறது எப்படி வெளிப்படும்? 4 விதமாக. நம்பர் 1, the feeling of emptiness. ஒரு விதமான வெறுமையான ஒரு உணர்வு. தோற்றவங்களுக்கு இந்த உணர்வு இருக்கும். என்ன செஞ்சேன், என்ன சாதிச்சேன், என்ன நான் செஞ்சுட்டேன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், சாதித்தேன் என்று சொல்ல ஒண்ணுமே இல்லை. அப்படி வருதா இல்லையா? ஒரு எக்ஸாம்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க வச்சுக்கிடுங்க, எப்படி இருக்கும் ஃபீலிங் சொல்லுங்க? யூ ஃபீல் சோ எம்டி. என்ன சாதிச்சோம், போ என்ன படித்தோம், என்ன முடித்தோம், வேலையில் ஒரு டிஃபீட் வந்துருச்சு, எப்படி இருக்கும்? நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஐ ஃபீல் சோ எம்டி. ஊழியத்தில் ஒரு தோல்வி வந்தால் எப்படி இருக்கும்? என்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா? நம்மலாம் ஒழுங்காக தான் வாழ்கிறோமா இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கை ஒழுங்காக நடக்குதா இல்லையா? எம்டினஸ் நம்பர் 1. 2வது வந்து ஏன் இது ரொம்ப துக்கமானது அப்படின்னு சொன்னால், தோல்வி வரும்போது அது கொண்டு வர 2வது துக்கம் வந்து வெட்கம், அவமானம், ஃபீலிங் எம்பாரஸ்ட், அவமானங்க. எக்ஸாம்க்கே சொல்கிறேன் திரும்ப, எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டா நிறைய பிள்ளைங்க முகத்தை வெளியே காட்ட மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க, முகத்தை காட்ட மாட்டாங்க. ஏன்னா ஒரு விதமான அவமானம், ஒரு ஷேம், வெட்கம் முகத்தை நிரப்பும் இல்லையா? தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில், வியாபாரத்தில், படிப்பில், எதில் தோல்வி வந்தாலும் ஒரு விதமான வெட்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். 3வது, இந்த தோல்வி வரும்போது எப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வெளிப்படும் கேட்டால், உலகமே முடிந்து விட்டது போல ஒரு உணர்வு வரும். உலகமே முடிந்து விட்டது போல, இனி வாழ்க்கையே இல்லை, இன்னைக்கு வருங்காலமே இல்லை, இனி நோக்கி பார்க்க ஒன்றுமே இல்லை, இனி வாழ்ந்து என்ன பயன், என்ன பிரயோஜனம் அப்படின்னு யூ ஃபீல் லைக் யூ ஆர் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். அல்லது நம்முடைய உலகம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது, என்னுடைய உலகமே இருண்டு போனது என்ற ஒரு உணர்வு வரும். ஒரு சின்ன தோல்வி வந்தால் கூட இந்த ஃபீலிங் நம்மளை ரொம்ப வந்து போட்டு பிழியும். There's nothing to look forward to. Everything is gone, everything is finished. எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. இந்த மாதிரி நேரங்களில் தான் நிறைய பேர் வந்து இனி வாழ்றதுக்கு நம்பிக்கை இல்லை, வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்க்கையை தாங்களே முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா தோல்விக்கு அப்புறமா இனி என்ன இருக்கு என் வாழ்க்கையில், என்ன நான் கண்டேன், இனி என்ன பார்க்க போறேன், இனி எதுவுமே நடக்காது, நம்பிக்கைன்றதே இல்லை, இனி வருங்காலம் இல்லைன்ற ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நிலைமைக்கு தோல்வி நம்மளை கொண்டு போகும். 4வது, தோல்வி ரொம்ப துக்கமான ஒரு காரியம் என்று கேட்டால், யூ ஃபீல் என்டேஞ்சர்ட். அதாவது ஒரு ஆபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். இதுதான் நமக்கு பயங்கர பயத்தை கொண்டு வரும். பார்த்துருக்கீங்களா? திரும்ப சொல்கிறேன், எக்ஸாம் கூட சொல்கிறேன். எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து உதாரணமாக 100 மார்க் எதிர்பார்க்குறீங்க வச்சுக்கிடுங்களேன், உங்களுக்கு 60 தான் வந்துச்சுன்னா அந்த மார்க்கை பார்த்த உடனே ஒரு பயம் உள்ள பிடிச்சிடும். என் வருங்காலம் அவ்வளோதான் போச்சு போல இருக்கே, ஒரு பெரிய ஆபத்தான ஒரு வாழ்க்கைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு போல இருக்கு, இட்ஸ் ஃபினிஷ்ட், அதனால எனக்கு இனிமே வந்து நன்மை வராது, ஆபத்து தான் வரும், எதுவுமே எனக்கு சாதகமாக நடக்காது. யூ ஃபீல் என்டேஞ்சர்ட். ஒரு விதமான ஒரு பயம், குழப்பம் ஒரு மனிதனை பிடிக்கும். ஆனால் இதற்கு நடுவில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, இன்றைய காலையில் பேச போகிற வார்த்தைகளை தயவுசெய்து நிதானித்து கேளுங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வந்து வெற்றிகளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. நீ வெற்றி பெறுவாய், நீ ஜெயிப்பாய், நீ மேலே எழும்புவாய், நீ பறந்திடுவாய், நீ வளர்ந்திடுவாய், நீ பெருகுவாய், வலதுபுறம் பெருகுவாய், இடதுபுறம் பெருகுவாய்.
இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவாய். நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். இன்னும் நிறைய இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு போனா நிறைய வசனம் இருக்கு. இந்த வசனங்கள்லயே நம்ம ஊறி போய் வெற்றிகளுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கோம். வெற்றியை சந்திக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஆயத்தம் இருக்கு. ஆனா எதுக்கு ஆயத்தம் இல்லைன்னா ஒரு விசுவாசிக்கு நிறைய பேருக்கு, தோல்வியை சந்திக்க நிறைய பேருக்கு என்ன இல்லை. நான் சொல்றது உண்மைன்றவங்களோ ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உண்மை தானே? வெற்றியை வரவேற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் எதிர்நோக்கிறதுக்கும் நம்ம எல்லாம் ரெடியா இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஜோம் பண்ணும்போது எப்படி ஜோம் பண்றோம்னா, ஆண்டவரே 3 நாள் ஜோம் பண்ணிட்டேன், 7 நாள் உபவாசம் போட்டேன், கதவை திறக்க போதுன்னா லேசா ஆடிக்கிட்டு இருந்த கதவை கூட டைட்டா ஷட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கையில ஒரு தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எதிர்பார்க்கிறோமாங்க? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சில பேர் நெகட்டிவா ஒரு வார்த்தை, தோல்வியை பற்றி ஒரு சின்ன ஒரு சைன், ஒரு சிமிங்க கொடுத்தா கூட அபசகனமா பேசாதன்னு, அதெல்லாம் பேசாத அப்படின்வாங்க. அப்படின்னா people are not ready to face defeats. வெற்றியா கொண்டாடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க, தோல்விக்கா அதை எப்படி கையாளணும்னே தெரியல. அப்பா ஒரு சாட்சி சொன்னது ஞாபகம் இருக்கு. ஒரு முறை அவங்க ஒரு இடத்துக்கு அவங்க விசிட்டிங் போயிருந்தாங்களா ஒரு வீட்டுக்கு. அப்போ விசிட்டிங் போகும்போது அன்றைக்கு உள்ள நுழையிற போது வண்டி, அப்போ ஸ்கூட்டரில் போவாங்க, ஸ்கூட்டரை ஆஃப் பண்ணி ஸ்டாண்டை போடுறதுக்குள்ள உள்ள இருக்க 3 பிள்ளையும் வெளியே ஓடி வந்துச்சான். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். உள்ள போனா முறுக்கு அது இதுன்னு அதிரசம், பயங்கர பலகாரம்லாம் பண்ணி பயங்கர படைப்பு. அப்பாவுக்கு என்ன விசேஷம், என்ன இவ்வளோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லப்பா சார், இந்த வாரம் ரிசல்ட் வந்து 3 பிள்ளைங்களும் பாஸ் ஆயிட்டாங்க, நல்ல மார்க் எடுத்தாங்க அப்படின்னாங்களாம். ரொம்ப சந்தோஷம். அப்பா கொடுத்த சாப்பிட்டுட்டு வந்துட்டார். ஒரு 2 வருஷம் கழிச்சு அதே வீட்டுக்கு திரும்ப போகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே போல போய் வாசல்ல போய் ஸ்டாண்டை போட்டார். யாருமே ஓடி வரல வெளியே. இவரும் சரி வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலன்னு போய் பார்த்தா கதவு வெளியே பூட்டு போடலை. அப்போ காலிங் பெல் அடிச்சாராம், ஒரு சவுண்டு கேட்கலையாம். திருப்பி ஒரு 2வது முறை அடிச்சாராம். அதுக்கப்புறமா மெதுவாக உள்ள யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு கிடைச்சான். நடந்து வந்தாங்க, கதவு திறந்து அதே சிஸ்டர் தான், ஆள் மாறல. பிரைஸ் எல்லாம் அப்படின்ட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிட்டாங்களாம். எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணனே தெரியல, என்ன இது வாங்கன்னு கூட மாட்டேங்கிறாங்க, என்ன எப்படி முகத்தெல்லாம் தொங்க போட்டு அடிப்பு. அப்போ அப்பாவா உள்ளே போய் கூட இந்த ஊழியக்கார 2 பேர் போய் உட்காந்து சோஃபாவில் உட்காந்தா ரூம்லேருந்து ஒரு ஆள் வெளியே வர மாட்டேங்குது. அப்பா மட்டும் ரொம்ப நேரம் உட்காந்து பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா அப்படியே சோக முகத்தோடு வர்றாங்க வெளியே. என்ன சிஸ்டர், பிள்ளைங்களாம் எங்க? எல்லாம் இருக்கானுங்க. என்ன இருக்கானுங்கன்னா என்ன, எங்க இருக்காங்க? எல்லா ரூம்ல தான் கிடக்கானுங்க. வாஷே சரியில்லையேன்னு அப்பாவுக்கு. என்ன ஆச்சு சிஸ்டர்? இப்போ முறுக்கும் காணும், காப்பியும் காணும், தண்ணியும் காணும். என்னடான்னு கேட்டா எழுதின எக்ஸாம்ல 3 பேர் ஃபெயிலாம். அதனால அந்த பிரைஸ் லார்டும் போச்சு, வரவேற்பும் போச்சு, முறுக்கு போச்சு. இப்ப நிறைய பேர் வெற்றிகளை கொண்டாடுறதுக்கு நமக்கு பார்ட்டி வைக்க தெரியும், தோல்வியை சந்திக்க நமக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். யோபு வெற்றியை கொண்டாடினாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்த போது ஆத்திரமா சொன்னார், ஸ்தோத்திரம். So he was ready to face both. வெற்றியையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும், தோல்வியை என்ன பண்ண முடியும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபை தரணுங்க. தோல்விகளை சந்திக்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு கிருபையும் கர்த்தர் நமக்கு தரணும். என்ன பாஸ்டர் இது செய்தி? ஏன்னா நிறைய பேர் சக்கரை சாப்பிட்டு 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 இந்த கசப்புக்கே பக்கத்தில் வர மாட்டேங்கிறாங்க. ஒரே குதூகலம் கொண்டாட்டமேனே ஓடிட்டு வாழ்க்கையில் தோல்விகள் வரும்போது அது எப்படி சந்திக்கணும்னு தெரியல இல்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, தென்றல் காற்று வீசும்போது அதை சந்திக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, புயல்லே நிக்கணும். அல்லேலூயா. நீங்க இப்பமே பார்த்தா தோற்று போன மாதிரி இருக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா நிலையிலையும் தைரியமா நிக்கணும். யூ ஷுட் பி willing to face defeats. வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். தோல்வி வருமா பாஸ்டர்? கிறிஸ்தவனுக்கு வருமா? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு எதுக்காக? தோல்வியில தப்பிச்சவன் யாருமே இல்லை. நிறைய வெளியில ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள்.
இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரே குதூகலம், சந்தோஷம். ஆனால் அதே பைபிளில் தான் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார்னு சொன்ன அதே வார்த்தை. வேண்டிக் கொண்டான், கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பவுல் சொல்றார், 3 முறை இந்த முள்ளை எடுத்துடணும்னு நான் 3 முறை ஜெபம் பண்ணேன். நான் கேட்டது கிடைக்கல. ஐ வாஸ் ரிஜெக்டட். அதுக்கு பதிலாக ஆண்டவர் அவருடைய ரிசல்ட் தான் கொடுத்தாரு. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன். அப்போ பலவீனம் அப்படியே தான் இருக்கும், அதை வச்சுக்கோ அப்படின்னாரு. தாவீது வாஞ்சித்தான், கட்ட மாட்டேன்ட்டாரு. எவ்வளோ பெரிய ஒரு அவமானம், எவ்வளோ பெரிய ஒரு தோல்வி அது. அவனுடைய முயற்சிக்கு இவ்வளோ சம்பாரித்து சேர்த்து கட்டி வாங்கி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சா கட்ட மாட்டேன். ஓ, எப்படி இருக்கும்? டிஃபீட். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். நீங்கள வாழ்க்கையில தோல்வி என்பது ஒரு பகுதி. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, வாழ்க்கையில தோல்வி என்பது ஒரு பகுதிங்க, ஒரு பகுதி. நீங்க தயவு செய்து 100% சக்சஸ் மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து வாழ்ந்தீங்கன்னா, தோல்வி உங்களை சந்திக்கும் போது அதை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாமல் போயிடும், பலன் இல்லாமல் போயிடும். நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், பின்னடைவுகள், இது எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் கிருபையினால பலனை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ தனிப்பட்ட அனுபவம், ஒரு சின்ன அனுபவம், சமீபத்தின் அனுபவத்தை சொல்றேன். அதாவது நம்ம புதிய ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய கிருபையினால இத்தனை முறை நான் மேடையில் நின்று நான் சொல்லியிருக்கிறேன், இந்த காரியங்களை செய்ய போறோம்னு. தேவனுடைய பெரிய தயவு, அத்தனை வேலைகளையும் 100% முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அத்தனை வேலை, ஒன்றை கூட ஆண்டவர் நம்மளை கைவிடவே இல்லை. எதுவுமே தடபடலை, எல்லாமே நடந்து முடிஞ்சது. ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு நேசரத்தால டெடிகேட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு கர்த்தருடைய நடத்தல் இருந்தது. விசுவாசிச்சு முன்னேறினேன். அது நடக்கவே நடக்காது, முடியவே முடியாதுன்ற சூழ்நிலையில் இருந்தோம். அப்பாவே என்கிட்ட சொன்னாங்க, அதெல்லாம் வேண்டாம்பா, இதெல்லாம் நமக்கு பிரச்சனையில் மாட்டிக்கிட போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கே ஆச்சரியம் தான், எல்லாருக்கும் ஆச்சரியம் தான். கர்த்தர் அதை செய்து முடித்தார். அப்போ டெடிகேட் பண்ணாங்க. அதை அடுத்தது ஒரு தேங்க்ஸ் கிவிங் வைத்தோம். அடுத்த ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒவ்வொன்றுக்கா ஒவ்வொரு டேட் வைப்போம். குட் ஃப்ரைடேக்குள்ளே இதை போட போகிறோம், குட் ஃப்ரைடேக்குள்ளே கூரை போடுவோம், கிறிஸ்மஸ்க்குள்ளே 31 டோரை போடுவோம், எல்லாத்தையும் போட்டு முடித்தோம். டைலில் போடுவோம், போட்டு முடித்தோம். என்னென்ன அறிவிப்பு கொடுக்குறோமோ அத்தனையும் முடித்தோம். ஆனால் இந்த முறை குட் ஃப்ரைடேக்கு நேராக நான் வரும்போது ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தேன், ஜெபம் பண்ணோம். ஏர் கண்டிஷனர்ஸ் எல்லாம் வாங்கி பால்கனி ஃபுல்லாக ஏர் கண்டிஷனிங் பண்ணிடணும்னு ரொம்ப தீர்மானம் பண்ணி ஆயத்தமாக்கி முன்னேறணும். டெண்டர்லாம் விட்டாச்சு. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் அதில் எனக்கு ஒரு மனசில் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதில் ஒன்று மாற்றணும்னு. அதுக்கப்புறமா அந்த டிஸ்கஷனுக்கு அவங்கள கூப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒரு பெரிய சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்தோம். நம்ம கையில் இருந்த அத்தனை காசையும் அனுப்பி விட்டேன் நான், போட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. காலம் கம்மி தான், பட் முடிச்சிருங்க. அதை ஆர்டர் வாங்கின அந்த ஏஜென்சி சொன்னார், கண்டிப்பாக பண்ணிடலாம் பாஸ்டர்னாரு, எப்படியாவது நான் முடிச்சிடுறேன்னாரு. இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் அவர் நமக்கு பண்ணியிருக்கிறாரு, இத்தனை ஒர்க்கையும் ஆன் டைம் முடிச்சிருக்காரு. ஆனால் இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது அவுட்டோர் யூனிட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அது தாய்லாண்ட்லேருந்து வரணும், அது ஃபுல்லாகவே இறங்கிருச்சு. ஆனால் இன்டோர் யூனிட் இருக்கு பாருங்க, அது போலாண்ட்லேருந்து வரணும். அது வர வேண்டியது அந்த கம்பெனிக்கு. நாங்கள் அந்த மெயின் ஆள்கிட்டே பேசினேன். நான் சொல்கிறேன், ரொம்ப சாரி சார், நீங்கள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தா கூட நான் எடுத்திருப்பேன் ஆர்டரை. இப்போ நான் இயர் எண்டிங் ஆகிடுச்சு, இது மார்ச் மாதம் க்ளோசிங். அதனால் இப்போ நான் புதுசு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ சூழ்நிலை சரியும் இல்லை, வாரில் ஷிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது, என்னால் உடனே சப்ளை பண்ண முடியல. கண்டிப்பாக நான் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்துட்றேன். எனக்கு 9ஆம் தேதி எனக்கு எதுக்கு? பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ கேட்டு பார்க்குறேன், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. வெரி சாரி, முடியவே முடியாது அப்படின்னு அவங்க அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. எனக்கு லெட்டர் போடுறாங்க, ரொம்ப அப்பாலஜைஸ் பண்ணுறோம், நீங்கள் ரெகுலர் கஸ்டமர், பட் என்னால் கொடுக்க முடியல. இப்போ எனக்கு என்ன கேள்வி வந்துருச்சுன்னா, சர்ச்சில் வேறு சொல்லிட்டேன், அன்னைக்கு வர்ற ஆளெல்லாம் என்னப்பா ஏசி போட்டேன்றாங்க, காற்றே வர மாட்டேங்குது, குளிர மாட்டேங்குதுன்னா எல்லாரும் யாரை தான் பார்ப்பாங்க? இப்போ பார்க்குறீங்க பாருங்க, அது மாதிரி தான் பார்ப்பீங்க. சொன்னார், என்னமோ முடிச்சிருவேன்னாரு. 1 லட்சம் கொடுக்குற 500 பேருனாரு. எங்கே வந்துச்சு ஏசி ஒர்க் ஆகல, எங்கே சத்தம் வருது, எங்கே குளிர்ச்சி வருது, ஒன்றும் வரல. எல்லாரும் என்ன தான் முறைச்சு பார்ப்பீங்க, சொல்ல மாட்டீங்க. செய்தி நல்லா இருந்துச்சு பாஸ்ன்னு போயிடுவீங்க. ஆனால் மனசுக்குள்ள என்ன பண்ணாரோ தெரில, இதுக்கு எதுக்கு இங்கே வைக்கணும். அப்போ இது ஒரு தோல்வி தானே. ஆனால் ஆண்டவர் அந்த தோல்வியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்தார். எத்தனையோ வெற்றிகளை என் வாழ்க்கையில் பார்த்தேன். ஆனால் அதில் நான் எதிர்பார்த்த விதமாக முன்னேற்றம் இல்லாமல், நான் நினச்ச நேரத்தில் அது நடக்காமல் போனது. நான் பிலீவ் பண்ணுறேன், இந்த கட்டடம் கட்டப்படுதோ இல்லையோ, என் விசுவாசத்தாண்டு ஒரு வழி பண்ணுறாருன்னு நான் நினச்சேன். என் வாழ்க்கையில் நிறைய பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு.
ஒரு பக்கம் விசுவாசம், இந்த கடந்த 2 வாரமா சகிப்பு, தோல்வியை கையாள்றது, ஏமாற்றம் வந்தாலும் சந்தோஷமாய் தொடர்ந்து முன்னேறது, விசுவாசத்தை விடாமல் இருக்கிறது, கர்த்தருடைய காலத்துக்காக காத்திருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்களை கர்த்தருக்கு போதிக்கிறத நான் உணர்றேன். இதை பாரு, உங்க வாழ்க்கையில எத்தனையோ ஜெயங்களை எடுத்துட்டு ஒரு டிப் உங்க வாழ்க்கையில வரும்போது, ஆர் யூ ரெடி டு ஃபேஸ் இட்? எல்லாம் பாஸ் ஆகிட்டு வந்தேன் பாஸ்டர், இதில் தான் அடிச்சுது ஒரு அடி, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதில் சில வேளையில் எங்க பெரிய கொஸ்டின் எப்போ வந்துடும் தெரியுமா? பாஸ்டர் நான் ரொம்ப நீதியாக இருந்தேன், எனக்கு ஏன் தோல்வி வந்துச்சு? யூ ஆர் ரைச்சியஸ் பட் யூ ஃபேஸ் டிஃபீட். எழுதுங்க, யூ ஆர் ரைச்சியஸ் பட் யூ ஆர் ஃபேசிங் டிஃபீட்ஸ். ஹவு டு யூ ரிசால்வ் திஸ்? நான் நீதியாக தான் நடந்தேன், நேர்மையாக நடந்தேன், உத்தமமாக நடந்தேன், எனக்கு எதுக்கு தோல்வி? யூ கேன் பி ரைச்சியஸ் பட் ஸ்டில் டிஃபீட்டட். நீதிமான்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறாருலாம் இருக்கு. ஆபத்து காலத்தில் நான் உனக்கு கூட நிற்பேன், உன்னை உயர்ந்த இடத்துல அடைக்கலமா வைப்பேன்லாம் எதிர்பார்த்தா உயர்வத்தில் இல்லாமல் தாழ்வில் இறக்கி விட்டாரு. அப்போ கர்த்தரை கைவிட்டாரா? நான் நீதியான நடந்தேன், எனக்கு ஏன் தோல்வி வந்தது? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, சில பேருடைய நிலைமை என்னன்னா, ஐ எம் டிஃபீட்டட் ரிப்பீட்டட்லி. நான் தொடர்ந்து தோல்வி அடைகிறேன். தொடர்ந்து என் லைஃப்ல சக்சஷன்ல ஒரு முறை எழுதினேன், 2 முறை எழுதினேன், 3 முறை எழுதினேன், 5 முறை ட்ரை பண்ணேன், அட்டம் பண்ணேன், எல்லாமே ஃபெயிலியர் பாஸ்டர். அப்போ எங்க நான் இதுல how to resolve this? எத்தனை முயற்சி எடுத்தாலும் தோற்கிறேனே, அப்போ நான் இது எப்படி கையாள்றது? இந்த மாதிரி சூழ்நிலைகளை எந்த விசுவாசியும் தேவ பிள்ளையும் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். If you are righteous, you will still face defeat. Even if you are righteous, repeated defeats வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை எப்படி கையாள்வது? ஒரு வசனத்திலிருந்து அப்படி ஆரம்பிச்சு 2 குறிப்புகள் நாம் இன்னைக்கு படிக்க போறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனையே கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஜிக்லாக்ல ஏற்பட்ட நஷ்டம் பெரு நஷ்டம். குடும்பத்தை சத்துருக்கள் கொண்டு போயிட்டாங்க, வீட்டையெல்லாம் சுட்டரிச்சு போட்டு எல்லாமே நாசமாயிடுச்சு. தாவீதுக்கே ரொம்ப நெருக்கம். கூட இருந்த மனிதர்கள் எல்லாரும் அவனை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறத கேட்கிறான். இந்த நிலையில பாருங்க, ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. தாவீது என்ன செய்தான்னா, கர்த்தருக்குள்ளே தன்னை, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தாவீது என்ன செய்தான்? கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு இதுல இருந்தா அப்படியே நம்ம தொடர்ந்து கொஞ்சம் படிக்க போறோம். I want you to write a question. How can our sorrow turn into joy when undergoing defeat? நம்முடைய வாழ்க்கை தோல்வியின் வழியாக போய் கொண்டிருக்கும் போது துக்கம் எப்படி சந்தோஷமாக மாற முடியும்? உங்க தோல்வியை நீங்களே எழுதிக்கிடுங்க. எந்த பகுதியில் நீங்க தோற்றுட்டு இருக்கீங்க அதை எழுதுங்க. என்ன தோல்வியாவனா இருக்கலாம். பாஸ்டர் படிப்புல நான் தோற்றுட்டேன், வேலையில தோற்றுட்டேன், வியாபாரத்தில் தோற்றுட்டேன், குடும்பத்தில் தோற்றுட்டேன், ஆவிக்குரிய ரீதியில் நான் தோற்றுட்டேன், என் ஊழியத்தில் தோற்றுட்டேன், எதிர்பார்ப்பில் தோற்றுட்டேன், கனவுகளில் தோற்றுட்டேன், என் முயற்சிகளில் தோற்றுட்டேன். இந்த தோல்வியினால ரொம்ப துக்கம், மனசை ரொம்ப நிறைச்சிருச்சு, எனக்கு சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப துக்கமா இருக்கேன், ரொம்ப வேதனையா இருக்கேன், நான் எதிர்பார்த்த முடிவு எனக்கு கிடைக்கல, எதிர்பார்த்த விளைச்சல் எனக்கு வரல, எதிர்பார்த்த நன்மைகள் எனக்கு வரல, பெரிய தோல்வியாக நான் ஃபீல் பண்றேன். இதை இப்போ சில பேர் சொல்லலாம், கல்யாணம் பண்ணேன், நான் ஒரு குடும்பத்தை கட்டணும்னு எதிர்பார்த்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு பாஸ்டர், ஆனால் இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை. நான் வேலைக்கு சேர்ந்து நான் எப்படி ஆகிலும் ஒரு வீட்டையாவது கட்டிடணும்னு நினைச்சேன், இன்னும் என்னால் ஒரு வீடை, ஒரு நிலம் கூட வாங்க முடியல, எல்லா முயற்சியும் தோற்று போயிடுச்சு. அல்லது ஒரு இடத்த வாங்கினேன், ஏமாற்றப்பட்டுட்டேன், ஒரு குறிப்பிட்ட நபரை நம்பினேன், அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள் நீங்க போயிட்டு இருக்கலாம். அல்லது ஒரு எக்ஸாமை நீங்க பல முறை எழுதிட்டே இருக்கிறீங்க, பெரிய பெரிய கனவுகள். உதாரணமா இப்போ இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாபிக்கா போறது நீட் எக்ஸாம் இல்லையா, அல்லது டிஆர்பி எக்ஸாம், ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்க ப்ரொஃபஷனலாக எழுதணும், நல்ல ஒரு லைஃபை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் முன்னேற்றம் நடக்கலை, அதில் ஒரு பின்னடைவு, அதில் ஒரு தோல்வி. சில பேர் சொல்றது கேட்டிருக்கேன், பாஸ்டர் ஒரு 5 மார்க்கில் போயிடுச்சு பாஸ்டர், கவர்மெண்ட் சீட் போச்சு, 5 மார்க் தான் பாஸ்டர், 5 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தா நான் வேற ஒரு இடத்துல இருந்திருப்பேன் அப்படி நீங்கள் சொல்வீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தோல்வி வரும்போது எவ்வளோ துக்கத்தை மனசில் கொண்டு வரும், அது வெட்கத்தை கொண்டு வருது,
தனிமைப்படுத்தணும்னு நினைக்குது, எல்லாத்தையும் இழந்தது போல உலகமே முடிஞ்ச மாதிரி உணர்வு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த துக்கத்தை எப்படி நாம் சந்தோஷமாய் மாறும் என்று எதிர்பார்ப்பது? அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை ஆரம்பித்து தொடர்ந்து அதை பற்றி பேச போகிறேன். தாவீதின் வாழ்க்கையில மகா பெரிய தோல்வி வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த தோல்விக்குள்ள அவன் தேவனை கொண்டு வந்தான். எல்லாரும் சொல்லுங்க, தோல்விக்குள்ள யாரை கொண்டு வந்தான்? தேவனை கொண்டு வந்தான். மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆஸ்தி, உறைவிடம் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. சுற்றி இருக்கிற பங்காளிகள் எல்லாரும் இப்போ கல் எடுத்துட்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். பிரியமானவர்களுக்கு அன்பா சொல்றேன், தோல்விகளை யாரும் தவிர்க்க முடியாது. எந்த நேரம், எப்படி, எங்கே, எந்த அளவு தோல்வி வரும் நம்மளால கணிக்க கூட முடியாது. ஆனால் இந்த தோல்விகளின் நடுவிலே ஒரு மனிதன் கண்மலையாகிய கிறிஸ்துவை தன்னுடைய அஸ்திபாரமாகவும் தன்னுடைய ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் கொண்டிருப்பான். ஆனால் அவன் அசைக்கப்படாமல் இருப்பான். ஹல்லேலூயா! தோல்வியை கண்டு பயப்படாமல் இருப்பான். தோல்வியிலே வாரிக்கொள்ளாமல் அவன் நிலைத்து நிற்பான். இதை குறித்து நான் 2 வார்த்தைகளை இன்றைக்கு பேசும்படி கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். நம்பர் 1 எழுதுங்க. Be confident even in the midst of your defeat that God is always in control. எழுதுங்கள். தேவன் எப்பொழுதும் இப்படி எழுதலாம் தமிழ்ல, தேவனுடைய கரத்தில் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தைரியமாக இருக்க வேண்டும். அல்லது எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று நம்பி தைரியம் கொள்ள வேண்டும். எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் சொல்றது தமிழ்ல எழுதுறவங்க எழுதுங்க. இங்கிலீஷ் அப்படி இருக்கட்டும், பட் தமிழ் எழுதுங்க. தேவனுடைய கட்டுப்பாட்டில் என் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். திரும்ப சொல்லுங்க எல்லாரும். தேவனுடைய கட்டுப்பாட்டில் என் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். எந்த நேரத்தில்? நான் தோற்கும் பொழுது. 97ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவது. ஏன் பூரிப்படைய முடியும் என்று கேட்டா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எல்லாரும் சத்தமா வாய்த்தர் சொல்லுங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். அவருடைய ஆளுகைக்கு மாற்றமே கிடையாது. உலகத்தை பார்ப்பீர்களானால் எல்லாமே மாறும். இன்னைக்கு மழை பெய்யும், நாளைக்கு வெயில் அடிக்கும். இன்னைக்கு பிரகாசமா இருக்கும், நாளைக்கு இருளா இருக்கும். இன்னைக்கு வெற்றி வரும், நாளைக்கு தோல்வி வரும். வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரமே கிடையாது. எல்லாமே மாயையானது, நிரந்தரமற்றது. வாழ்க்கை என்று பார்த்தீங்கன்னா இந்த சக்சஸ் அண்ட் டிஃபீட் ஒரு மிக்ஸ் தான். ஒரு சர்க்கிள் அப்படியே விக்டரி இருக்கும், அடுத்த சர்க்கிள் என்ன வந்துடும்? தோல்வி வர வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படின்னா, அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்கள பாருங்க, அதில் 10 ரவுண்ட் அவங்க சுற்றணும், 10 லேப் அடிக்கணும் அப்படின்னா, அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா 5 லேப் நம்பர் 1ல போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா 6வது லேப்பில் கொஞ்சம் பின்னாடிவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தான் பாருங்க, முதல்ல 10வது லேப்பை ஃபினிஷ் பண்ணி அவன் அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது அவன் தான் கடைசியால வந்துட்டு இருப்பான். இதுவரைக்கும் ஜெயிச்சிட்டு இருந்தான், தோற்று போனான். இப்போ இந்த கிரிக்கெட்லலாம் பல விதமான மேட்சஸ் நடத்துகிறாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே ஒரு டீம் வரும், திடீர்னு கடைசியில் என்ன பண்ணிடும்? தோற்றுரும். அப்போ வாழ்க்கை என்பது ஜெயமும் தோல்வியும் கலந்தது தான். அநேக வேளையில் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் நமக்காய் காத்திருக்கோம். நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கிடைக்காது. யோபு சொல்றாருல, நன்மைக்காக எதிர்பார்த்திருந்த தீமை வந்தது, வெளிச்சத்திற்காக எதிர்பார்த்த இருள் வந்தது. லைஃப் கேன் த்ரோ சர்ப்ரைசஸ். ஆனால் இதுக்கு நடுவில் பிரியமானவர்களே நல்லா கவனிங்க, நமக்கு நிறைய காரியங்கள் புரியாத புதிராக, ஆச்சரியமாக, நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். God is in control. இதுல 3 வார்த்தைகளை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து இதை எழுதுங்க, இதை உட்காந்து அப்பமா தியானம் பண்ணுங்க. நிறைய காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கு, நமக்கு தெளிவில்லாமல் இருக்கு, தோல்விகள் நடுவில் எல்லாம் முடிஞ்சிட்டது போல தெரியுது. ஆனா தோல்விகள் வழியாக நம்ம கடந்து போகும்போது கூட கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தர் கிரியை செய்கிறார். அதுல எப்படியெல்லாம் கிரியை செய்வார்னு கேட்டால் 3 காரியங்கள். நம்பர் 1, God might be calling our attention to something different than what we are thinking. நாம் நினைத்ததை விட
வித்தியாசமான விதத்தில் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். அதற்கு நேராக நம்முடைய கவனத்தை கர்த்தர் திருப்பலாம். God is calling our attention to something different. நாம ஒன்றை செய்யணும், ஒன்று முடியணும், ஒன்று நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்முடைய கவனத்தை வேறு ஒன்றுக்கு நேராக ஆண்டவர் திருப்பி கொண்டிருப்பார். இதை நான் இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம், God may be changing the course of action. நம்முடைய செயல் திட்டத்தை கர்த்தர் மாற்ற முடியும் என்றதை மறந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஒரு தோல்வி முகத்தில் போய் நிற்கும் போது விசுவாசிங்க, இந்த தோல்வி எனக்கு வருவதற்கு ஆண்டவர் அனுமதிச்சதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, கர்த்தரனை வேறு பாதையில் திருப்ப தேவன் விரும்புகிறார். என் வாழ்க்கையில் என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை முடியும் போது பெரிய தோல்வியின் சூழலில் தான் முடிஞ்சது. நான் எதிர்பார்த்தது நடக்கலை, எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல. நான் என்ன விரும்பினேன்னா, ஒரு இன்ஜினியராக மாறி ஒரு ஹை அண்ட் ஸ்டுடியோவில் நான் ஒரு இன்ஜினியராக மாறணும் அப்படின்றதான் என்னுடைய கனவாக இருந்தது. ஆனால் கர்த்தர் என் 12th ஸ்டாண்டர்ட் முடியும் போது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கினார். கடைசியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் போய் சேர்ற ஒரு நிலைமை வந்தது. அதை முடிச்சுட்டு நான் பைபிள் காலேஜ் போகும்போது கர்த்தர் அதில் ஒரு திருப்பு முனையை கொண்டு போனார். பைபிள் காலேஜ் போகும்போது அங்கே ஒரு பெரிய திட்டம் பண்ணிட்டேன். நான் இந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது, நான் வெளியில் ஒரு ஊழியத்துக்காக சைன் அப்லாம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் கர்த்தர் என்னை வழியிலே தடுத்து என்னுடைய எல்லா ஆலோசனைகளையும் ஆண்டவர் முடக்கி போட்டார். அந்த நேரம் அந்த பாதையை கடக்கிறது ரொம்ப வேதனையாக தான் இன்றைக்கு எனக்கு தெரியும். அந்த நேரம் எனக்கு ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் ஜெயத்தை அல்ல, திறந்த வாசல்ல கதவை அடைச்சதுனால தேவன் என்னை ஒரு மாற்று பாதைக்கு திருப்புறதுக்கு தேவன் அதை பயன்படுத்தினார் என்று என்னால் இன்னைக்கு தைரியமாக சொல்ல முடியும். God just changed the course of my action. எப்படி ஒரு வெள்ளம் புரண்டு வரும்போது அந்த பாதையில் சில வேளை மணல் மூட்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மணல் மூட்டை போடுவாங்க அல்லது ஒரு குவியலை நிறுத்துவாங்க. எதுக்குன்னா, இந்த தண்ணி இந்த பக்கம் பாயாம வேறு ஒரு திசைக்கு பாயிறதுக்கு அவங்க பாத்தி கட்டுவாங்க. அதை போல கர்த்தர் சில வேளை நாம ஒரு திசையில தான் போறோம், ஜெயிக்க போறோம், முடிக்க போறோம் நினைச்சிட்டு அப்படி வேகமா போயிட்டு இருக்கும்போது நடுவில் கொண்டு விடுவார். என்ன ஆண்டவரே, நான் இதுல தான் ஜெயிக்க போறேன், இதுல வெற்றி எடுக்க போறேன்னு நினைக்கும் போது இப்படி கொண்டு தடுக்கிறீங்களேன்னு சொன்ன ஆண்டு சொல்ல, கவலைப்படாத, நீ போயிட்டே இரு, அங்க அடிச்சினா இந்த பக்கம் திரும்பிடுவேன், அந்த பக்கம் தான் உனக்கு ஒரு பாதையை நான் வைத்திருக்கிறேன். நீ அறியாத உனக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். புரியாத பாதையோ புதிய வழிகளோ நடத்தினீர் ஏந்தினி என் இயேசுவே. புதியாத பாதையோ புதிய வழிகளோ நடத்தினி ஏந்தினி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஆமா, அநேக வேளையில தெரியாத பாதை புரியாத பாதைக்கு திருப்பதுக்குனே ஆண்டவர் சில வேளை நம்ம வாழ்க்கையில் சில தோல்விகளை, நிறைய பேர் நீங்க சொல்வீங்க, பாஸ்டர் அந்த பிரச்சனையை மட்டும் நான் சந்திக்கலன்னு நீங்க சர்ச்சில் உட்காந்துருக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. சில பேர் சொல்லுவீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன் பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் மாறி இருக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்க மாட்டேன். அங்க விழுந்த அடிதான் என் வாழ்க்கையை வேற பாதைக்கு திருப்பிடுச்சு. இதுதான் என் முடிவு, இதுதான் எல்லாமே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் வழி மறித்து என்னுடைய எல்லா முயற்சிகள்லையும் தோல்வியை கொடுத்ததுனால தான் என் வாழ்க்கையே திரும்பினது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நிறைய வேளை நம்ம வாழ்க்கையை திருப்புறதுக்குன்னு அல்லது நம்முடைய கவனத்தை திருப்புறதுக்காக தேவன் நமக்காக வைத்திருக்கிற வித்தியாசமான திட்டங்களை வெளிப்படுத்திருக்க தேவன் சில வேளை தோல்விகளை வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். அதை நம்ம நம்பணும். God is in control. கர்த்தர் என் வாழ்க்கையின் மேல ஆளுகை செய்கிறாரு. என் வாழ்க்கையை திருப்ப வேண்டிய திருப்பத்துக்கு கர்த்தர் சில வேளை ஒரு அணைக்கட்டை போட்டு தடுப்பை போட்டு என்னை திருப்புறாரு. ரெண்டாவது, கர்த்தர் ஏன் ஆளுகை செய்கிறார் நான் விசுவாசிக்க முடியும்னா, there are times where God might be correcting us. நம்ம கடந்து போகிற பாதையில் கர்த்தர் நம்மை திருத்தி கொண்டிருக்கலாம் அல்லது சீர்படுத்தி கொண்டிருக்கலாம். எழுதுங்க,
Defeats can be a way God is correcting us. நம்மளை சீர்படுத்துற ஒரு இடமாக இருக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், யோசுவா பெரிய படை எடுத்துக்கிட்டு அவர் எரிகோவை போய் யுத்தம் பண்ண போகும்போது முழுவதும் ஜெயித்து அந்த பட்டணத்தையே அவங்க அழிச்சிட்டாங்க இல்லையா, பெரிய வெற்றி எடுத்தாங்க. ஆனால் அதே மக்கள் ஆயி பட்டணத்துக்கு முன்பாக போய் நிற்கும் போது படுதோல்வி அடைந்து வர்றாங்க. அப்போ யோசுவா போய் கர்த்தர்ட்ட கேட்குறான், ஏன் ஆண்டவரே அங்கே எனக்கு ஜெயம் கொடுத்தீங்க, அது பெரிய பட்டணம், அதில் ஜெயிச்சிட்டேன், சின்ன பட்டணம் இதில் போய் தோத்துட்டேனே அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு சில காரியங்களை சீர்படுத்த வேண்டியிருந்தது. God had to correct certain things in his life. நம்ம வாழ்க்கையில் கூட இந்த தோல்வி வரும்போது தான் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நிதானிக்கிறதுக்கு ஒரு நேரம் நமக்கு வருது. உண்மையா இல்லையா? நிறைய கரெக்ஷன்ஸ் நம்ம லைஃப்பில் நிறைய டேர்னிங் தோல்வியில் தான் கிடைக்குது. நம்ம சொல்ல நெத்தியில் அடிக்கிறதுன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி சில தடவை தோல்விகள் அப்படி நம்மளை நிலைக்குலைய வைக்கும். விழுந்த பிறகு தான் நம்ம கொஞ்ச நேரம் சுதாரிப்போம், நான் என்ன தப்பு பண்ணேன், கர்த்தர் என்னை எப்படி திருத்த விரும்புகிறார், என்ன மாற்ற விரும்புகிறார் அப்படின்னு அநேக வழியில் இந்த தோல்விகள் மூலமாக தான் we get back to the right track. சரியான பாதைக்கு நாம் திரும்புறதுக்கு இந்த தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வழியாக மாறுகிறது. எத்தனையோ பேர் ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது அப்படியே ட்ரிஃப்ட் ஆயிடுவாங்க. சரியான பாதையை விட்டு அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி வழி தப்பி வழி மாறி போய் எங்கே இருக்கிறோன்னே தெரியாத அளவு வழி தப்பி போயிடுவாங்க. ஆனால் ஒரு அடி விழும் பாருங்க, விழுந்த உடனே எங்கே இருக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் செய்கிறது என்ன தப்பு அப்படின்னு அவங்க லைஃப்பை கரெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை ஆண்டவர் வெளியே கொண்டு அவங்களை சீர்படுத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிட்சிக்கிறார், சீர்படுத்துகிறார், உடைக்கிறார், உருவாக்குகிறார். நம்முடைய தேவனை போல நம்மளை கரெக்ட் பண்றவர் யாருமே கிடையாது. அதனால பிலீவ் that even your failures God is at work. நம்முடைய தோல்விகள் நடுவில் கர்த்தர் கிரியை செய்துட்டு இருக்காருன்னு நம்புங்க. அவர் ராஜரிகம் பண்றாரு. நம்மை அவர் யாரை ரொம்ப நேசிக்கிறார், நம்மளை சிட்சிக்கிறார். தகப்பன் நேசியாத சிட்சியாத நேசிக்கிற பிள்ளை யாராவது இருக்காங்களா? இல்லையே. அவங்கள சீர்படுத்துறாங்க. அந்த காலத்தில் அது வேதனையா இருக்கு, ஆனால் பிற்காலங்களில் நன்மையை கொண்டு வருகிறது. எத்தனை பேர் தெரியுமாங்க தங்க வாழ்க்கையில் பெரும் பாதகத்தில் போய் மாட்டி பெரும் பிரச்சனையில் மாட்டின பிறகுதான் தங்க வழியை சீர்படுத்துறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை கூட நம்முடைய தோல்விகளை கூட நல்வழிப்படுத்த சீர்படுத்த கர்த்தர் பயன்படுத்துகிறார். நம்பர் 3, God can be coaching us to become stronger and better in the midst of failures. நம்முடைய தோல்விகள் நடுவில் கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்க முடியும். He can be coaching us to be better, to be stronger. நாம சிறந்தவர்களாக இருக்கவும் பலவான்களாக இருக்கவும் நல்ல பயிற்சி கூடம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில தடவை தோல்வி தான். உண்மையா இல்லையா? பெரிய ஃபெயிலியரில் தான் பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறோம், கிரியேட்டிவாக மாறுறோம். எப்படி நம்ம இதை சரி பண்ணுறது, சீர்படுத்துறது, மாற்றுறது. சில பேருக்கு இந்த தோல்வியே வேணான்றுவாங்க. தோல்வி உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய காரியங்களை மாறவே மாட்டீங்க, நீங்கள் இன்னும் சீர்படவே மாட்டீங்க, நீங்கள் இன்னும் சிறப்பாக மாற மாட்டீங்க. கர்த்தர் தோல்விகளை வைத்து அநேக வழியில் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுகிறார். சிறப்பாக. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, எத்தனையோ பேர் கொன்னாதான் ஒருத்தர் டாக்டர்னு வாங்க பாருங்க. அதனால அது நம்ம எப்படி நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம். பட் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரை போய் கேளுங்களேன், நீங்கள் கை வச்சது எல்லாமே வெற்றியான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன் நான். அந்த மிஸ்டேக் அப்புறமா தான் ரொம்ப ராத்திரிலாம் தூக்கமே வரலங்க, அதுக்கப்புறம் தான் உட்காந்து ஸ்டடி பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் நான் பெட்டர் ஆகிட்டேன் அப்படின்வாங்க. அப்போ அவங்கள கரெக்ட் பண்ணி அவங்கள பெட்டர் ஆக்கி அவங்கள இன்னும் வலிமையானவர்களை மாற்றுறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தோல்வி தான். தோல்விகள். இது ஏன் நான் சொல்லுகிறேன்னா, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அவருடைய கைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் அந்த தோல்வியில் நீங்கள் இன்னும் ஆடசால்றீங்க, அதனால எல்லாம் நன்மையாக தான் செய்வீங்க. தமிழ் அன்புருள்ளாய் தம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் சகலமும் செய்வார். அது நமக்கு என்ன ஆண்டு பண்ணிட்டு இருந்தாரு, என்ன நமக்காக மேப் போட்டிருந்தாரு, என்ன டைரக்ஷனில் திருப்பினாரு நமக்கு இப்போ தெரியாது, மேலே போனால் தெரியும். ஆண்டவரை சந்திக்கும் போது தான் கர்த்தர் சொல்வார், இதுக்கு தான் உனக்கு கொடுத்தேன் அந்த அடி, இதுக்கு தான் உன்னை மாற்றினேன், இதுக்கு தான் தடுத்தேன், இதுக்கு தான் நிறுத்தினேன், நான் அன்னைக்கு உன்னை நிறுத்தலை, உனக்கு இதை கொடுக்கலன்னா இங்கே வந்து சேர்ந்துருக்க மாட்டேன்னுவார். நன்றியப்பா அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். இந்த மாதிரி துக்கத்தின் வழியாக போகும்போது கர்த்தரை நம்ம ஏன் நடுவில் நிறுத்தணும் அப்படின்னு கேட்டால், ரெண்டாவது காரணம் எழுதுங்க. பி கான்ஃபிடென்ட் தட் காட் இஸ் க்ளோஸ் டு அஸ் ஈவன் இன் டிஃபீட். நம்முடைய தோல்விகள் நடுவிலே கூட தேவன் நம்ம அருகிலே இருக்கிறார் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தோல்விகள் நடுவிலே கர்த்தர் நம் அருகில் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும்.
வேகமாக சொல்லிடுறேன். தோல்விகளை கண்டு நம்ம ரொம்ப பயப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமாங்க? எப்போல்லாம் தோல்வி வருதோ நம்மகிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க நம்மளோட கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு பயம். அதாவது சில வேளையில் வந்து நீங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கிறதுனாலே உங்களோட நிறைய பேர் சேர்ந்து பயணிக்க விரும்புவாங்க. சொல்லுது புரியுதுங்களா? சில பேர் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு நம்பி உங்களோட பயணித்து வருவாங்க. ஆனால் தோல்வி வரும்போது இந்த ஜெயிச்சிட்டதுனால நம்மோட வந்தவங்களும் ஜெயிப்போன்னு நம்பிக்கை வச்சவங்களும் அப்படியே கொஞ்சம் விலகி போவாங்க. அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க, நம்மகிட்ட பேச மாட்டாங்க, நம்மளை கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த சீர் அவருக்கு இப்போ இல்லை, முன்னாடி இருந்த வெற்றியெல்லாம் இல்லை. அதனால் மெதுவாக கட்சி மாறுவாங்க, மெதுவாக இடத்த மாற்றுவாங்க, மெதுவாக பேச்சை மாற்றுவாங்க, டைமை குறைப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு என்ன ஒரு பயத்தை கொண்டு வந்துடும்னா, ஐயோ நான் தோற்றவே கூடாது, நான் தோத்தாலே எல்லாரும் என்ன விட்டு என்ன பண்ணிடுறாங்க, விலகி போயிடுறாங்க. என்கிட்ட எல்லாம் இருந்து எல்லாம் நன்மையாக நடந்து நம்ம சொல்ல பாருங்க, செய்யறதெல்லாம் வாய்ச்சி செய்யறதெல்லாம் கைகூடி வந்தால் தான் நமக்கு மரியாதை, அந்தஸ்து, மதிப்பு. அதனால நம்ம தோற்கக்கூடாதுன்னு ரொம்ப பயப்படுறோம். உண்மை என்னன்னா, என்னதான் நம்ம பிடிச்சு வச்சாலும் சில தடவை தோல்வி வந்துடுது. இந்த தோல்வியில் நம்ம நேசிச்சவங்க, விரும்பினவங்க, ஆசைப்பட்டவங்க, நம்பினவங்க எல்லாருமே நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. சில வேளையில் நீங்கள் ஸ்கூலில் இப்படி படிச்சுட்டு வரீங்க, பயங்கர ஜெயம் எடுத்துகிட்டே வரீங்க, ஒரு கும்பல், ஒரு கேங் உங்களோட போய் ட்ராவல் பண்ணி வரும். திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி வந்தால் அந்த கூட வந்த கேங் என்ன பண்ணுன்னா திடீர்னு விலகி போயிடும். சில பேர் பேசி வச்சிருப்பீங்க நம்ம எல்லாம் ஒரே காலேஜில் படிக்கலான்னு, எங்க நடந்துச்சு? திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் எட்டி கூட பார்க்க முடியாத தூரத்துக்கு, அவ்வளோ தூரத்தில் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. சில பேர் வேற வேற ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க, சில பேர் வேற கண்ட்ரிக்கே போயிடுவாங்க, வேற தேசத்துக்கே போயிடுவாங்க. இந்த பிரிவினையை பார்த்து பயந்து தான் நமக்கு தோற்கவே கூடாது, நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கும். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, நம்ம எவ்வளவு தோத்தாலும் நம்மை விட்டு விலகாத ஒரே ஒருவர் உண்டான கர்த்தர் மாத்திரம்தான். அதை தயவுசெய்து மறக்காதீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் அன்புடன் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய தோல்வி நீங்கள் சந்திச்சிருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வேலையில், ஊழியத்தில், தனிப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தில் கூட நீங்கள் ரொம்ப தோத்து போயிடலாம். நீங்கள் நினச்சிடாதீங்க மனுஷன் நம்மளை விட்டு விலகிறது போல கர்த்தரும் விலகிடுவாருன்னு. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உன்னோடு இருக்கிறேன். 139 சங்கீதத்தில், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கு நீ அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்குகிறீர், உம்முடைய கரத்தின் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உம்முடைய வலது கரம் என்னை பிடிக்கும். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி இன்றைய காலையில்? ஏங்க, தோல்வி வரும்போதெல்லாம் நீங்கள் சில பேர் ரொம்ப இழந்திருப்பீங்க. சொந்தங்கள் கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க, நண்பர்கள் தூரம் போயிருப்பாங்க, நேசிச்சவங்க கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும், இதுதான் உலகம். யோபு விட்டு எல்லாம் இருந்தபோது எல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க. யோபை விட்டு எல்லாம் போன உடனே, எல்லாம் இழப்பு வந்த உடனே நண்பர்கள் தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. வேலைக்காரன் கேட்காதவன் போல போயிட்டான். மனைவியை வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டா. இதுதான் வழக்கம். மனுஷனுக்கு அவ்வளோதாங்க, அவனுடைய த்ரெஷோல்டு அவ்வளோதான். அவன் வந்து பிரச்சனையை பார்த்த உடனே தான் தலை தப்பிச்சு போதுன்னு ஓடுவான். இது மனுஷனுடைய இயல்புங்க, அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எந்த மனுஷனும் அப்படி தாங்க செய்வான். எந்த பக்கம் வெற்றி இருக்கோ அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் என்ன பண்ணும், சாயும். எங்கே தோக்குதோ அதை எவ்வளோ தவிர்க்கலான்னு பார்ப்பாங்க. இப்போ பாருங்க, அரசியலில் இப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம்ல. கூட்டணி சேர்றாங்க. எப்படி கூட்டணி போய் ஒரு இடத்துல சேர்றாங்க? எந்த பக்கம் ரிப்போர்ட் வருது, எந்த பக்கம் ஜெயிக்கும்னு அவங்க நம்புறாங்களோ அல்லது தங்களுக்கு லாபம் கிடைக்கும் நம்புறாங்களோ அதுக்கேற்றபடி தான் எல்லாம் என்ன பண்றாங்க, கூட்டணி சேர்றாங்க. இது வந்து இயல்புங்க. இது வந்து உலகமே இப்படி தான் பயணிக்கும். ஜெயிச்சவன் பக்கம் எல்லா கூட்டமும் சாயும், தோக்கிறவன் தனியாக விடப்படுவான். நீங்க கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கீங்களா? அங்க ஒருத்தர் வந்து ஃபைனல் பால் 6 அடிச்சா வின்னு வச்சுடுங்க, அடிச்சார் ஒரு அடி, ஜடேஜாவா யார் அது, இப்போ கோலியா யாரோ சொல்றாங்க நம்மளுக்கு இந்த கிரிக்கெட் போது, கோலியா, விராட் கோலி அடிக்கிறாரு, அடிச்சு அடியில் 6 அடிச்சுட்டாரு வச்சுக்கிடுங்க. என்ன நடக்குங்க? ஸ்டாண்ட்ல இருக்கிற எல்லா கூட பிளேயர்லாம் ஓடி வந்துருவாங்க. உள்ள வந்து தோள் மேல தூக்கி ஒரே தார தம்பட்டையோட ஒரே பவனி வருவாங்க. அதே இது கடைசி பால் 6 அடிச்சாதான் வின்னுன்றாங்க. தூக்கி வீசினாரு, ஃபுல்லா போல்ட் ஆயிடுச்சு, கிளீன் போல்ட் ஆயிடுச்சு. யாராவது வருவாங்களா வரவேற்கிறதுக்கு?
வரமாட்டாங்க. அந்த சீனை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே கோலி எப்படி வரிய வருவார்னு கேட்டிங்கன்னா, தலையை தொங்க போட்டு ஹெல்மெட்டை கட்டிட்டு கையில் இருக்க க்ளவுஸை கட்டிட்டு தனியாக நடந்து வராங்க. வான்னு கூப்பிட கூட ஒருத்தர் இருக்க மாட்டான். ஏன்னா ஜெயம்னா எல்லாரும் வருவாங்க, தோல்வினா எல்லாரும் உள்ள முடங்கிடுவாங்க. இதுதான் உலகம். ஆனால் கர்த்தர் யார் தெரியுமா? நீ ஜெயித்தாலும் தோத்தாலும் நம்ம விட்டு விலகாத ஒருவர் கர்த்தர் மாத்திரமே. அவர் தான், அவரை மட்டும். அதனால தான் தாவீது பாருங்க, மனுஷன்லாம் ஓடிட்டான், கல்லை தூக்கிட்டாங்க, தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தினான். இதில் I want to give 4 practical instructions to consider while going through defeat. Please write it down. It's very important. I'm going to close. தோல்வி வழியாக கடந்து போகும்போது பின்பற்ற வேண்டிய 4 ஆலோசனைகள் அல்லது 4 வழிமுறைகள். இது நடைமுறைப்படுத்தக்கூடிய 4 நடைமுறையான ஆலோசனைகள். தயவு செய்து எழுதுங்க. 4 practical instructions to consider while going through defeat. இன்னும் பாஸ்டர் அப்ப எனக்கு தோக்க போறோம்னு சொல்றீங்களா? எப்போ தோல்வி வரும்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நான் சபையை எப்படி ஆயத்தப்படுத்துறேன் அப்படின்னா, ஜெயம் வரும், தோல்வியும் வரும். ஜெயத்துக்கு மட்டும் ஆயத்தமாகாதீங்க, இதுக்கும் ஆயத்தமா இருங்க, தோல்விக்கும் ஆயத்தமா இருங்க, இல்லையா? அப்போ இதுக்கு 4 ப்ராக்டிக்கலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுங்க. நம்பர் 1, I want to give ABCD. Okay, number 1, stop getting angry at yourself. number 1, உங்கள் மீதே கோபம் கொள்வதை நிறுத்துங்கள். ஸ்டாப் கெட்டிங் ஆங்கிரி அட் யோர் செல்ஃப். தோல்வி வரும்போது உங்க மேலேயே ரொம்ப கோபமாயிடாதீங்க. இது நிறைய பேர் போகிற பாதை. இது அது தங்களையே துன்புறுத்தி கொள்வாங்க, தங்க மேலேயே கோபம். அவங்களுக்கு வேற யார் மேலேயே கோபம் இல்லை, என் மேலே தான் கோபம். இப்படி ஒரு முட்டாளாக இருந்திருக்கேனே, இப்படி ஒரு பைத்தியமாக இருந்திருக்கிறேனே, இப்படி கொஞ்சம் கூட அறிவில்லாமல் இருந்திருக்கிறேனே, இப்படி போய் நான் இறங்கிட்டேனே, இப்படி போய் ஆரம்பிச்சிட்டேனே. யூ பிகம் வெரி ஆங்கிரி அட் யோர் செல்ஃப். Don't be angry at yourself. Number 2, write it down. Stop blaming yourself. உங்கள் மேலேயே பழி சுமத்தாதீங்க, பழி போடாதீங்க. உங்கள் மேலேயே குற்றம் சுமத்துறதை நிறுத்துங்க. இது பிசாசு செய்கிற வேலை. நம்ம இருதயத்தில் அவன் குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பான். நீதான் 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 சொல்லுவான். அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மேலேயே போட்டுக்கிடுவோம். ஏன் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அப்படி கவலைகள் எல்லாம் யார் மேலே வைங்க? மாத்திர மேலே வைங்க. என்னப்பா சார் அப்படின்னா, நம்முடைய குற்றங்களை கூட அவர் சுமந்தார். ஆமாம், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்முடைய மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்டார். நம்ம பலவீனமான நேரத்தில், தவறு செய்கிற நேரத்தில், தோல்வியுற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி தைரியமாய் கிருபாசன தண்டையில் என்ன பண்ணணும்? சேரக்கடவும் என்று வாசிக்கிறோம். So stop blaming yourself. Number 3, stop enacting cruelty to yourself. At yourself. உங்கள் மேலே கொடூரமாக நடந்து கொள்வதை நிறுத்துங்கள். உங்கள் மீது கொடூரமாய் நடந்து கொள்வதை நிறுத்துங்க. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா, தோல்வி வந்துருச்சுன்னு உடனே தங்களையே தண்டிக்கணும்னு நினைப்பாங்க. அது எப்படி தண்டிப்பாங்கன்னு கேட்டால், தங்களுக்கே கொடுமையான காரியங்களை செய்வாங்க. நான் நிறைய பேர் இந்த மாதிரி அனுபவங்களை போகிறத நான் பார்த்துருக்கேன். இப்போ சின்ன பிள்ளைங்க கூட ஒரு காரியத்தை கற்று வச்சிருக்காங்க. இதான் ஒன்று தோத்துட்டாங்க, இதான் ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க நினைச்சது நடக்கலை அப்படின்னா பிளேட் எடுத்து கடன்னு போட்டு கீறிக்கிறது. இது ஒன்று ஸ்கூல்ஸ் தான் நிறைய நடக்குது. கையில் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறாங்க. இது என்னன்னா, எனக்கே நான் வேதனை கொடுத்தா தான் நல்லது அப்படின்றது. இதான் சில பேர் எக்ஸ்ட்ரீம் தான் சூசைட் பண்ணுறது. நான் தான் தோத்தேன், இதுக்கு நான் தான் காரணம், அதுக்கு நானே என்ன பண்ணுறேன்னா பழி தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் நம்மளை ஆபத்தான இடங்களில் கொண்டு போய் வைக்கிறது, மாத்திரையை போட்டுக்கிறது, இதை பண்ணுறது. இதெல்லாம் வேதத்தின்படி சரியல்ல. தோல்வி வரலாம், பட் does not give you the freedom or the permission to be cruel at yourself. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு போட்டிருக்கு. இந்த ஆலயமாகிய சரீரத்தின் மேலே கை வைக்கிறதுக்கு நமக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. என்னானாலும் சரி. அன்னைக்கு எலியா சொன்னார் பார்த்தீங்களா, அவர் நினைச்சிருந்தா அந்த மரத்திலே தூக்கில் தொங்கி செத்துருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? போய் படுத்துக்கிட்டாராம். படுத்துக்கிட்டு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ள. அப்படின்னு அர்த்தம்னா, நீங்கள் எடுக்கணும் எடுத்துக்கிடுங்க, எனக்கு வாழ பிடிக்கல. அப்படி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டீங்களா, வாழவே பிடிக்கலையா, பெட்டில் படுத்துக்கிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்ன பண்ணுங்க, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஜோமணி உயிர் போக மாட்டீங்களா, பாலை சூடு பண்ணி குடிச்சிட்டு பேசாமல் படுத்துக்கிடு. அப்படிதான் எலியா செஞ்சாரு. ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஜோம் பண்ணார், உயிர் போல. பக்கத்தில் சாப்பாடு சூடாக வந்தாங்க, எடுத்து சாப்பிட்டு திருப்பி படுத்துக்கிட்டாரன். என்ன நல்ல மனுஷன் பார்த்தீங்களா. அதனால் ரொம்ப வாழவே பிடிக்கலன்னா இந்த ஜெபம் பண்ணிவிடுங்க. ஆண்டவரே, நான் எல்லாம் எடுக்க மாட்டேன் உயிரை, நீங்களே எடுத்துக்கிடுங்க. நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் எடுங்க ஆண்டவரேன்னு விடுங்க. எடுக்கணும்னா கர்த்தர் எடுத்துருவாரு,
வாழணும்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சாப்பாடு கொடுப்பாரு. அல்லேலூயா. பரவாயில்ல. 4வது, ஸ்டாப் டினைங் குட்னஸ் டு யுவர்செல்ஃப். உங்களுக்கு நன்மை செய்வதை மறுக்காதீங்க. உங்களுக்கே நல்லதை மறுப்பதை நிறுத்துங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபீட் வந்த உடனே எனக்கு சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், எனக்கு புது ட்ரெஸ் வேணாம், நான் இந்த பண்டிகைக்கு வரமாட்டேன், பரிதாப கோலத்தில் வியாகுலத்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் இனிமேல் எதுக்குமே எனக்கு நல்லது நடக்காது, நன்மை செய்யக்கூடாது, எனக்கு எதுவும் விசாரிக்காதீங்க, பார்க்காதீங்க, என்னை எதுக்கும் கூப்பிடாதீங்க அப்படின்னு நமக்கே நம்ம வர்ற நன்மை, கர்த்தர் அனுப்புகிற நன்மைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தடுக்கக்கூடாது. எலியாவை அப்பப்போ நினச்சிடுங்க. சாக வேண்டும் என்று கோரினான், ஆண்டவர் சூடா சாப்பாடு கொடுத்தார். போதும் கர்த்தாவேன்னு சொன்னாள், நன்றி ஆண்டவரையும் எடுத்து சாப்பிட்டார். கர்த்தர் கொடுத்த நன்மை என்னவா இருந்தாலும் அதை வாங்கி அனுபவிப்பேன். ஒரு தோல்வியினால என் வாழ்க்கையே நான் முடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில பேர் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் முன்னாடி போகலாம் நினச்சிருப்பீங்க, தோத்துட்டீங்க. என்ன பண்ணலாம்? இனிமே படிக்க மாட்டேன், போ, இனிமே சர்ச்சைக்கே வரமாட்டேன் அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் என்ன நன்மை வச்சிருக்காரோ அந்த நன்மையை நான் பின்தொடர்ந்து போவேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இன்ஜினியரிங் படிக்கணும், ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இன்ஜினியரிங் படிக்க விடல. ஆனால் நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் பிரசங்கம் பண்ணுற கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நன்மை நமக்காக வச்சிருப்பார், நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் கர்த்தர் நமக்கு நிறைய நன்மைகளை நமக்காக வச்சிருப்பார். நம்ம பார்த்தது தான் நன்மை நினச்சிடாதீங்க. சின்ன குழந்தை மாதிரி சில பேர் ஒரு முட்டாயை பார்த்துட்டு அது கொடுக்குற வரைக்கும் போட்டு உருண்டுகிட்டே இருக்கும். அதான் சின்ன குழந்தை. நீங்கள் 20 வருஷம் விசுவாசி ஆன பிறகு கூட இன்னும் தரையில் புரண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்காதீங்க. சரி, நான் எதிர்பார்த்தது நடக்கலை, நான் எதிர்பார்த்த தோல்வியாக முடிஞ்சது, சரி இதுலேயும் கர்த்தர் நன்மை வச்சிருப்பார், தொடர்ந்து முன்னேறுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக நன்மையாக செய்வார். நன்மையும் கிருபையினை தொடரும். கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கிடுங்க. அல்லேலூயா. இந்த நேரத்திலலாம் இந்த மாதிரி ஒரு தோல்வி வந்துருச்சுனாலே சில பேருக்கு தனியாக, நான் எவ்வளோ டீச் பண்ணிட்டேன், ஆனால் தனியாக கையாளுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப தோல்வியில் மனம் துவண்டு போகும்போது ஆவியை உயிர்ப்பிக்கிற இடம் என்னன்னு கேட்டால் கர்த்தர் தான். ஆனால் அதே வேளையில் ஒரு 2-3 பேர் நம்மோட சேர்ந்து ஜெபிக்க மட்டும் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சீசனை நீங்கள் தாண்டி ஈஸியாக போயிடுவீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். 2-3 பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். அந்த இடத்துல அவருடைய பிரச்சனத்தை நீங்கள் உணர்வீங்க. அதனால நீங்கள் ரொம்ப டிஃபரண்டாக இருந்தால் டோன்ட் பிகம் அலோன். தனியாக போயிடாதீங்க, தயவுசெய்து தனியாக போகாதீங்க. நீங்கள் ஒரு 2-3 பேரை ஆகிலும் உங்களோட ஜெபிக்கிறதுக்கு கிடைக்குமான்னு பாருங்க. அதுக்கு தான் நம்ம சர்ச்சில் 32 ஃபெலோஷிப் இருக்கு. ஏதாவது ஒரு ஃபெலோஷிப்பில் போய் சேருங்க. அந்த டீம் லீடர் கால் பண்ணி, பிரதர் எனக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்கு, எனக்கு கூட ஒரு 10 மினிட்ஸ் என்னோட ப்ரேயர் பண்ணுறீங்களான்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குவாங்க, அல்லது நேரம் இருக்கிற யாரையா ஒருத்தவங்களோட சேர்த்து விடுவாங்க. கண்டிப்பாக 2-3 பேர் வாலிப பிள்ளைங்க விசேஷமாக சொல்கிறேன். ரொம்ப நீங்கள் துவண்டுட்டீங்க, டோன்ட் கோ டு இன்டர்நெட் அண்ட் ட்ரை டு டைப் சம்திங். உங்கள் லாஸ்ட் வில்லாம் எழுதாதீங்க. போயிட்டு அங்கே உங்கள் கடைசி ஃபோட்டோ, இனிமேல் என்ன பார்க்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் போயம்லாம் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க. டோன்ட் டூ தட். அந்த மாதிரிலாம் லாஸ்ட் வில்லாம் விஷலாம் எழுதாதீங்க. ஃபைண்ட் 3 friends who can pray for you. Call somebody. You know what, I'm not able to handle this. The defeat என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. தனிமைப்படுத்தி போனீங்கன்னா அங்கே உங்களை பிசாசு ரொம்ப சோதிப்பான். அதுக்கு பதிலாக ஃபைண்ட் somebody who can stand with you and pray for you. உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு 2-3 பேரை கண்டுபிடிச்சு அவங்களோட இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக சொல்லுவேன், அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் ரொம்ப கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார், எல்லாம் நன்மையை நடத்துவார், ஜெயமாய் முடிய பண்ணுவார், என் பாதைகளை பிரகாசிக்க பண்ணுவார் என்ற ஒரு நிச்சயம், தைரியம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. எங்கேயும் போகிறதுக்கு யாருமே இல்லைன்னா சர்ச்சுக்கு வந்துருங்க. அங்கே ஜெப அறைகள் இருக்குது, அங்கே லீடர்ஸ் இருப்பாங்க. பிரதர் ரொம்ப மன சங்கடமாக இருக்கேன், தாங்க முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேளுங்க. ஜெபிப்பாங்க. உங்களுக்காக வேண்டுதல் செய்வாங்க. கூட ஜெபிக்கும் போது இந்த தோல்வியிலேருந்து அந்த துக்கத்திலேருந்து கர்த்தர் நம்மை சந்தோஷத்தின் பாதையில் திருப்புவார். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், ஆனால் அந்த சப்ஜெக்டை முடிக்கணும்னு விரும்பினேன். அதனால் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கர்த்தருக்கு என்று கொடுக்குற நேரம் காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கும்படியான இருதயத்தை எங்களுக்கு தயவாய் தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காய் பயன்பட ஆண்டவரே தொடர்ந்து உம்மை நாங்கள் பின்பற்ற எங்களை உற்சாகப்படுத்த கிருபை தாரும். ஆண்டவரே, ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாடல் பாட போறோம். இந்த செய்தியை தோல்வி பயத்தில், தோல்வியில் துவண்டிருக்கிற யாரு நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா தயவு செய்து அன்பா சொல்றேன், இந்த செய்தி அவங்களுக்கு ஒரு புது வாழ்வையை கொடுக்க முடியும். தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. எத்தனை இடத்துல ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றவங்க அத்தனை நண்பர்களுக்கு, சொந்தங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களை கேட்க சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்களை கேட்க சொல்லுங்க, சிறு பிள்ளைகளை கேட்க சொல்லுங்க. விசேஷமா தோல்விக்குள்ள போயிட்டு இருக்கவங்களை தயவு செய்து உற்சாகப்படுத்த இதை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த செய்தியை அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி அநேகருடைய இருதயங்களை திடப்படுத்துவாராக. என் வாழ்க்கையில ரொம்ப என்னை பாதிச்சிருச்சு பாஸ்டர், ரொம்ப காயப்பட்டிருக்கேன், ரொம்ப நம்பிக்கை இழந்திருக்கேன்.
இப்படி தோக்குறேனே, நான் எனக்கெல்லாம் ஒரு உயிர் வாழணும் அவசியமா? எனக்கெல்லாம் வருங்காலம் இருக்கா? எனக்கெல்லாம் நன்மை நடக்குமா? இனிமே எனக்கு ஏதாவது ஒரு திருப்பு முனை இருக்கா? உடஞ்சு நொறிய வந்திருக்கலாம். கர்த்தர் ஏன் இது என் வாழ்க்கையில் அனுமதிச்சார்? இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் இன்னும் ராஜரீகம் பண்றார். எனக்கு புரியாம இருக்கலாம், கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையில சில திருத்தங்களை கர்த்தர் உண்டாக்க விரும்புறாரு. வேறு ஒரு பாதைக்கு என்ன திருப்ப விரும்புறாரு. கர்த்தர் என்னை இன்னும் நன்மையான காரியங்கள்ல ஈடுபட, கர்த்தர் இந்த பிரச்சனைகளை திருப்ப முடியும். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஓடுவேன், சோர்ந்து போகாம இருப்பேன். தோல்வி நடுவிலேயும் துவண்டு போகாமல் முன்னேற கிருபை தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரோன்னு கேளுங்க.